பாடிடுவோம் ஆனந்தமுடனே. கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், புகழ் பாடிடும். உன்னதரே, பெயருக்கு ஒன்று இசைக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியிலே உள்ளார்ந்த உணர்வோடு பங்கேற்றுகின்ற பொழுது உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களை அவர்களுடைய பாவங்களிலே இருந்து ஆண்டவர் விடுவித்து வான்வீட்டிலே சேர்த்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்று தங்களுடைய நல்ல நாட்களை, முக்கியமான நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஆண்டவருடைய ஆசீரும் கனிவும் இரக்கமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகின்றார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 6 முதல் 9 மற்றும் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1 முதல் 7 நிறைவு பெற. அந்நாள்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ராயேலின் எல்லா நகர்களில் இருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானான். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் ஜோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் ஜோனத்தான்
தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து, ஜோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்லத் தேடுகின்றார். ஆதலால் எச்சரிக்கையாய் இரு. காலையிலே புறப்பட்டு மறைவான ஓரிடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஜோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுள்ளவாய இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் ஜோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் ஜோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல, முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாமும் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீரு, சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் தம் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான உறவுகளே, அருமையான இறைவார்த்தை பகுதிகள் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறன. இறைவார்த்தையே அருமைதான். ஆனால் அதிலும் ஒரு சில இறைவார்த்தை பகுதிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமான ஒரு சில மனிதர்களை, உண்மைகளை வெளிப்படுத்துகிறன. பிரியமானவர்களே, வஞ்சகம், பொறாமை, எரிச்சல் என்பது அது கொலை பாதகமான பாவங்கள். அவை மிகுந்த பொல்லாத பாவங்கள். பாவமே பொல்லாததுதான், அதில் இவை மிக மிக மோசமானவை. நல்ல நண்பனை நாங்கள் ஆபத்திலே கண்டுகொள்ளலாம் என்று தமிழிலே கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு அப்பாவுக்கு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நண்பனுக்கு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் உதாரணமான குணநலம் கொண்ட ஒரு மனிதன் இன்றைய முதல் வாசகத்திலே சித்தரிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, யோனத்தான் என்கின்ற ஒரு மனிதனை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம். பெலிஸ்தியரோடு நிகழ்ந்த சண்டை, அதிலே கடவுள் துணையோடு சென்ற தாவீது பெலிஸ்தியரை, கோலியாத்தை வாழ் முனைக்கு இரையாக்குகிறார். பிரியமானவர்களே, அதன் பின் நமக்கு நடந்தது தெரியும். தாவீதை பற்றி புகழ்ந்து பாடுகிற பொழுது சவுலுக்கு அங்கே ஒருபோதும் இல்லாத வஞ்சகம், பொறாமை, எரிச்சல் அவர் மீது எழுகின்றது. ஆனால் இது ஒரு பொறாமைப்படுகிறவர்களுக்கு, எரிச்சல் படுகிறவர்களுக்கு, வஞ்சகப்படுகிறவர்களுக்கு தெரியும். இது ஒரு சூளை, இது ஒரு அக்கினி சூளை. அது நமக்குள்ளே வந்தால் அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அது எப்படியாவது மற்றவர்களை கொடுமைப்படுத்தி, பிரித்து, உறவை நாசப்படுத்தி, கெட்டவை செய்த வைத்து, இப்படி என்று அது ஒரு வகையான கொலை. அது அனுபவித்து பார்த்தால் தெரியும். வஞ்சகம் பொல்லாதது. நான் ஒரு சிங்களம் தமிழ் கலந்த இடத்திலே இருந்தேன். அந்த இடத்திலே வஞ்சகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஒருபோதும் இல்லாத வஞ்சகம் என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஒரு வஞ்சகம் ஒரு பொல்லாதது. பிரியமானவர்களே, இவ்வாறு அந்த பொறாமை உதித்து கொண்டு வருகிறது. ஆனால் இறுதியிலே நமக்கு நிகழ்ந்தது என்ன? யோனத்தான் என்ற சவுலினுடைய மகன் தாவீதை சவுல் கொல்ல வேண்டும் என்று ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது, திட்டம் போட்டு கொண்டிருக்கிற பொழுது, அவருக்கு அருகிலே இருந்து தாவீதை பற்றி நல்ல விடயங்களை சவுலுக்கு சொல்லி அதை தணிய வைக்கிறார். வஞ்சகத்தை தணிய வைக்கிறார். ஒரு தகப்பனுக்கு பக்கத்திலே மகன் எப்படி இருக்க வேண்டும்? தகப்பன் தீமை செய்கிற பொழுது, பிரியமானவர்களே, அப்பா வழியாகத்தான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வருகிறது. அப்பா தான் குடும்பத்தினுடைய தலை. எனவே ஆசீர் வருகிறது. எனவே
இவர்கள் எப்படி அப்பா ஒருவரோடு மகன் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அருமையான உதாரணம். அதே வேளையிலே தாவீதுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருந்து தாவீதுக்கு செய்தி அனுப்பி சொல்லுகிறார், உன்னை கொல்ல தேடுகிறார், ஆனாலும் அது நிகழாதபடி நான் பார்த்துக்கிறேன், உன்னை பற்றி நல்லவை பேசுகிறேன், அதே வேளையிலே அவர் உன்னை குறித்து போடுகிற திட்டங்களை எல்லாம் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி மிக துல்லியமாக இந்த உறவை வளர்ப்பதற்கு பார்க்கிறாரே ஒழிய அழிப்பதற்கு பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய நண்பர்கள் என்ன செய்வார்கள்? புரணி பேசி இல்லாத பில்லாத சொல்லி அது சொல்லி இது சொல்லி அந்த உறவை பிரித்து நட்பை உடைத்து இரண்டு பேருக்கு இடையிலே பகையை மூட்டுவது தான் நம்முடைய நட்புகளினுடைய வேலை. ஆனால் இந்த நட்பு யோனத்தான் தாவீதனுடைய நட்பு ஒரு இனிமையான நட்பாக, அது வாழ்வு கொடுத்த நட்பாக, வளம் பெறச் செய்த நட்பாக அது இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்பாவுக்கு ஒரு மகன், அம்மாவுக்கு ஒரு மகள், மாமியாருக்கு நல்ல மருமகள், மாமனாருக்கு நல்ல மருமகன், நண்பனுக்கு நல்ல நண்பன், நண்பிக்கு நல்ல நண்பி என்று உறவினருக்கு நல்ல உறவினர் என்று நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்கு பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைத்து நிற்கிறது. அருமையான ஒரு உரை வார்த்தை பகுதி மீண்டும் ஒரு முறை வாசித்தாலும் அது போதும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாளைய நாள் முதல் வாசகத்தை நாங்கள் பார்த்தால் தாவீதின் கரத்திலே சவுல் வீழ்கிறார். ஆனால் அருட்பொழிவு செய்யப்பட்டவனுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று தாவீது விலகிச் செல்லுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம். வாழ்க்கை நமக்கு இவ்வாறான பாடங்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும். 4 பேரை மன்னித்திருக்கிறேன் என்கின்ற ஆன்மீக அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைய நற்செய்தி வாசத்துக்கு வருகிற பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே இருந்தே வாசித்து கொண்டு வருகிறோம். முதல் வாரத்திலே இருந்தே மாற்கு நற்செய்தியிலிருந்து மாற்கு நற்செய்தியாளனுடைய வேலை இயேசு இறைமகன் என சொல்ல வேண்டும். பாருங்கள் பிரியமான, இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் அவரை இறைமகன் என்று கண்டுகொள்கிறார்கள். இன்றைய நாள் நற்செய்தியின் அடிப்படையிலே பேய்கள் கூட அவரை, தீய சக்திகள் கூட அவரை இறைமகன் என்று கண்டுகொள்கிறார். இதுதான் மாற்கு நற்செய்தியாளருடைய நோக்கம். இயேசுவை இறைமகன் என்று பல்வேறு மனிதர்கள் ஊடாக காட்டுவது, மனிதர்களுடைய அனுபவங்கள் ஊடாக காட்டுவது, அதை அவர் துல்லியமாக செய்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நற்செய்திக்கு முன் பார்த்ததை நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒழிய செய்தார். இன்றைய முதல் வாசகம் சான்று சாவை இல்லாமல் ஒழித்து, அல்லது தாவீதை கொல்வதற்கு முழு முயற்சி செய்திருப்பார். சாவை இல்லாமல் ஒழித்து வாழ்வை வளரச் செய்தார். இயேசு ஆண்டவர் தீயாவியை ஒழித்து சாவை ஒழித்து அந்த மனிதனுக்கு வாழ்வை கொடுத்தார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்க, அற்புதமான உறவுகளை ஏற்படுத்த, அதிசயமான எண்ணங்களோடு பயணிக்க ஆண்டவர் நமக்கு இந்த பலி வழியாக உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். தேவைகளுக்காக மன்றாடுவோம். வழிநடத்தும் நல்லாயனே இறைவா, உமது திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். உமது வழிநடத்தலும் பாதுகாப்பும் அவர்களோடு என்றுமிருந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மத்தியில் உள்ள வன்முறைகள், கோபங்கள், பொறாமைகள் அகன்று அன்பு, பாசம், அமைதி, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல விழுமியங்கள் வளர துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்று இறைவா, மதமென்றும் இனமென்றும் மொழியென்றும் போர்வைகளை போர்த்தி கொண்டு பிரிவினைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் சமம் என்ற எண்ணத்தினையும் சகோதர பாசத்துடன் ஒன்றித்து வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை எமக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தையை தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும்
தியானித்து கொண்டிருக்கும் அனைவரும் உமது அன்பிற்குள் பயணிப்பதற்கு தேவையான வரத்தினை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் உறவாகிய இறைவா, இன்று நாங்கள் எவ்வாறான உறவின் தன்மை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டுமென்று யோனத்தான் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். அவனுடைய நல்ல பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிளிர எங்களுக்கு உதவி செய்யும். இன்னுமாக நீர் எங்களோடு பயணிக்கிறீர் என்ற உணர்வோடு தீய சக்திகளிலிருந்து விடுதலை தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இவற்றோடு எங்கள் கண்ணீர்கள் வேதனைகளையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசான்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம் எல்லா தொழிலினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். காணுங்கள், கிறிஸ்து உடலாக மாறுங்கள், உங்களுக்காக கையளிக்கும் பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமையுணர்வு நம்மில் எதற்கு? பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமையுணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கோடி கிளையின நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள், இயேசுவின் உடலாக மாறுங்கள். என் கண்முன்னே எனக்கு நீர் விருந்தினை ஏற்பாடு செய்தீர், நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது அன்பினாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய
தூண்களுமாய் மாண்புயரளி தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.